ஹலோ வணக்கம் நண்பா. மறுபடியும் என்னோட சேனல்ல நான் ஒரு உண்மை சம்ப கதையோட தான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நிறைய மாந்திரிகம் சம்மந்தப்பட்டது, அமானுஷ்யம் சம்மந்தப்பட்ட கதைகளும் நான் பதிவு பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பா டைம் இருந்தா போய் பாருங்க. ஏன்னா அதுல நான் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பேன். அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். நீங்க தட்டி பார்க்கலாம். முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. இந்த உண்மை சம்பவ கதை எங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா மலேசியால தான் நடந்துச்சு. ஆனா எங்க நடந்துச்சு, என்ன இடம்லாம் கேட்காதீங்க. ஏன்னா இந்த கதையை ஷேர் பண்ண அந்த அம்மா எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, பிகாஸ் ஆஃப் பிஎன்சி. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு. ஆனா 15 வருஷம் ஆயும் கூட அவங்க மனசுல இன்னமும் இது ஒரு ஆறாத வழியா தான் இருக்கு. என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா, இந்த அம்மாவுக்கு 3 பொன் குழந்தைங்க. அவங்க ஒரு கிளீனர் வேலை தான் பார்த்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் சின்ன வயசுலயே அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு குழந்தைய ஒரு தாய் ஒரு ஹஸ்பண்டோட துணை இல்லாம வளர்க்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுவும் யாரோட உதவியும் இல்லாம, அவங்க கூட பிறந்தவங்க உதவி இல்லாம, சொந்த பந்தம் உதவி இல்லாம தனிச்சிருந்து ஒரு பொண்ணா ஒரு குழந்தைய வளர்த்து எடுக்கிறதே பெரிய விஷயம். இதுல 3 பொன் குழந்தைங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. 1க்கு 2 வேலை செஞ்சு அந்த குழந்தைகளை வளர்த்து எடுத்து நல்லா படிக்க வச்சு அவங்கள ஒரு நல்ல நிலைமையிலையும் ஆளாக்கி பார்த்தாங்க. எல்லாருக்குமே நல்ல வேலையும் கிடைச்சது. இவங்க 3 பேருக்குமே 2 வயசு கேப் தான். 3 பேருமே நல்லா படிச்சு நல்ல பொசிஷன்லயோ உட்காண்டாங்க. அதுல பிள்ளை HR டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சாங்க. இதுல 2ஆவதா இருக்கிற மகளுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது. 3ஆவதா இருக்கிறவங்க கார்ப்பரேட் கம்பெனில வேலை செஞ்சாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு பெரிய நிம்மதி. பிள்ளைங்க எல்லாருமே நல்ல வேலையில இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, இதுக்கப்புறம் நம்மளோட கடமை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க நிம்மதியா இருக்கிறப்ப அவங்க மூத்த மக இதுக்கப்புறம் நீங்க வேலை செய்யாதீங்க, வீட்லயே இருங்க, நாங்க 3 பேருமே உங்களை பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்கள வேலையை விட்டு நிப்பாட்டி இவங்க 3 பேருமே அவங்க அம்மாவை பாத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷமா அவங்க எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஆனா அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில ஒரு இடியே விழ ஆரம்பிச்சுது. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட மூத்த பிள்ளை ஒரு வீடு வாங்கினாங்க. எவ்வளவு நாளைக்கு தான் அவங்க சேவா வீட்லயே இருப்பாங்க? இப்பதான் 3 பேருமே நல்லா சம்பாதிக்கிறாங்களே. சோ அதனால இவங்க பேர்லயும் அவங்க அம்மா பேர்லயும் ஒரு சின்னதா வீடு வாங்கினாங்க. இவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி தாங்க. ஆனா கூட இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு பொறுக்கல. அவங்க கஷ்டப்படுற காலத்துல அவங்க கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், இல்ல அவங்க ஹஸ்பண்டோட கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், யாருமே வீட்டுக்கு எட்டி பார்த்ததும் கிடையாது. என்னன்னா என்ன, வெளியே பாக்குறாங்க, பேசுறாங்க, அப்படியே முடிச்சுக்குவாங்க. ஏதாவது விசேஷ நாள்ல கால் பண்ணுவாங்க, இவங்களும் போவாங்க, அவ்வளவுதானே தவிர மத்தபடி அவங்க கஷ்டத்துல அவங்க நஷ்டத்துல அவங்க பங்கு எடுத்துக்கிட்டதே கிடையாது. எவ்வளவோ வருஷமா அவங்க அனாதையா தான் இருந்திருக்காங்க. எல்லாமே இருந்தும் காசு பணம் வந்தாதான் எல்லாருமே சேர்ந்துக்குவாங்களே, அந்த மாதிரிதான். சோ இவங்க நல்ல வசதியா இருக்காங்க, வீடு வாங்கிட்டாங்க, 2வது மகளும் காடி வாங்கிருச்சு, இவங்க பாக்குறதுக்கு இப்ப நல்லா இருக்காங்களே, எப்படி இவங்க நல்லா இருக்காங்கன்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நிறைய சொந்தக்காரங்க அடுத்தடுத்து அவங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. அப்பதாங்க அவங்களுக்கு வினைய ஆரம்பிச்சது. இதுல பாத்தீங்கன்னா, இவங்க அம்மாவுக்கு கூட பிறந்தவங்க மொத்தம் 4 பேரு. அதுல மூத்தது அக்கா, 2வது இவங்க, 3வது தம்பி, 4வது தங்கச்சி. இதுல வச்சு பாக்குறப்ப இவங்க குழந்தைங்களும் அவங்களோட தம்பி குழந்தைங்க, தங்கச்சி குழந்தைங்களும் எல்லாமே நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலையில இருக்காங்க. அவங்க எல்லாருமே நல்லா வசதியா தான் இருக்காங்க. ஆனா இந்த மூத்தவங்க இருக்காங்களே, மூத்த அக்கா அவங்களும் வசதியா தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பிறந்த 4 ஆம்பளை பையனும் சரி கிடையாது. ஒழுங்கா படிக்கிறது இல்ல, ஒரு இடத்துல போனா உருப்படியா வேலை செய்யறது கிடையாது, எங்க போனாலும் அடிதடி, சண்டை, கோர்ட்டு கேஸு, வீடு, ஜெயிலு, இப்படியேதான் அவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. அதனாலயே அவங்களுக்கு 4 பிள்ளை பெத்தும் நிம்மதி இல்லை. இதுல மூத்த அக்காவுக்கு சரியான கெட்ட எண்ணங்க. இவங்க அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தா கூட இந்த 2வது இருக்காங்களே இந்த அம்மா இன்வைட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அடுத்து இருக்கிற தம்பி தங்கச்சி தான் இன்வைட் பண்றது. ஏதாவது இருந்தாலும் அவங்க கிட்ட தான் முதல்ல சொல்றது. இவங்க கால் பண்ணி பேசினாலும் சரியா பேச மாட்டாங்க. அந்த டைம்ல அவங்க கஷ்டப்படுற காலத்துல பண உதவி கூட கேட்டிருக்காங்க, அதுவும் செஞ்சது கிடையாது. ஆனா இவங்களுக்கு அவங்க மேல நிறைய மரியாதை இருக்கு. வீட்டுல ஏதாவது ஒரு சின்னதா ஒரு விசேஷம் வச்சிருந்தா கூட இவங்க கூப்பிடுவாங்க. இல்ல ஏதாவது ஒண்ணு முடிவெடுக்கணும், ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இவங்களுக்கு தான் கால் பண்ணுவாங்க. ஆனா இவங்க அதை அவாய்ட் பண்ணுவாங்க. என்னைக்குமே இவங்களை கொஞ்சம் ஒரு மாதிரி இலக்காரமா தான் பார்த்திருக்காங்க. ஓ இவங்களா அந்த மாதிரி. ஏன்னா இவங்களுக்கு கணவர் இல்ல, 3 பொம்பளை பிள்ளைங்க. அதுவும் இல்லாம இவங்க அந்த டைம்ல கிளீனர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, வசதியும் இல்ல. அதனால இவங்களுக்கு அவங்கள பார்த்தா ஒரு இலக்காரம். ஏன்னா அந்த டைம்ல இவங்க எல்லாம் நல்ல வசதியா தான் இருந்தாங்க. இவங்க கிடையாது. இவங்க இப்பதான் அவங்க பிள்ளைங்க மூலியமா கொஞ்சம் வசதியாவ கிளம்பியிருக்காங்க. சோ இந்த விஷயத்த கேள்விப்பட்ட
கேள்விப்பட்டோன்னே இவங்களுக்கும் ஒரு மாதிரி லைட்டா பொறாம வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவங்க பெத்து வச்சிருக்கிற 4 ஆம்பளை பையன் அவங்களும் அதே மாதிரி நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலையில இருந்திருந்தாலோ இல்ல இவங்க பிசினஸ் எடுத்து பார்த்திருந்து எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா அவங்க 4 பிள்ளைங்களும் அப்படி கிடையாது. எப்படி தங்கச்சி பிள்ளை மட்டும் இவ்வளவு நல்லா இருக்குதுங்க, நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலையில இருக்குதுங்க, அதுவும் இல்லாம 3 பொம்பளை பிள்ளைங்க, எப்படி வீடு வாங்கியிருக்கோம் காடி வாங்கியிருக்கோம், அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி எப்படி இவங்க இவ்வளவு நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவங்க பழைய மாதிரி இல்லாம நார்மலா எப்போதும் போல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பப்ப கால் பண்றது, விசாரிக்கிறது, சாப்பிட்டியா, உடம்பு பாத்துக்கா, அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சோன்னே இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, அக்கா வந்து மாறிட்டாங்க, இப்ப அக்கா நம்ம கிட்ட நல்லா பேசுறாங்க. ஆனா இந்த 3 பொம்பளை பிள்ளைங்களுக்கும் இவங்களை பிடிக்காது. ஏன்னா அந்த டைம்ல அவங்க அம்மா கஷ்டப்படுறப்ப இவங்க நிறைய அவமானப்படுத்திருக்காங்க, காசுக்காக போய் நிக்கிறப்ப கேவலப்படுத்திருக்காங்க. அதனால இவங்க 3 பிள்ளைங்களும் சொல்லுவாங்க, வேண்டாம்மா நீங்க அவங்க கிட்ட பேசுறீங்க, இப்ப நம்ம நல்லா தானே இருக்கோம், எதுக்கு எடுத்தாலும் அவங்களுக்கு கால் பண்ணி இதெல்லாம் சொல்றீங்கன்னு. ஆனா அவங்க அம்மா சொல்லுவாங்க, அப்படி சொல்லாத, 1000 தான் இருந்தாலும் அவ என் கூட பிறந்தவ, அவங்க வந்து உங்களுக்கு பெரியமா முறை வேணும், நாளைக்கு உங்க 3 பேருக்கு கல்யாணம்னா அவங்க வந்து முறை செய்யணும், அவங்கதான் எல்லாமே முன்ன நின்று நடத்தி வைக்கணும், அதை என்னைக்கும் மறந்துடாதீங்கன்னு அவங்க அம்மா எப்போதுமே சொல்லுவாங்க. ஆனா அவங்க பிள்ளைங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா கஷ்டப்படுற காலத்துல அவங்களே அவங்க அம்மாவே கண்டுக்கல, இப்ப மட்டும் என்ன பெருசா கண்டுக்கணும், ஏன்னா இப்ப அவங்க நல்லா இருக்காங்க. அதனாலயே அவங்க பிள்ளைங்க அவங்க அக்கா தங்கச்சிங்கிட்டலாம் ரொம்ப பேச மாட்டாங்க, என்னன்னு அப்படியே வச்சுக்குவாங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அவங்க மகளுக்கு சடனா வயிற்று வலி எடுத்துருச்சு. அவங்க ஆபீஸ்ல ஆஃப் டே போட்டுட்டு கிளினிக் நேரா போயிட்டு மருந்து மாத்திரை வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வரப்பே அவங்க முகம் சரியான வாட்டம், வயிற்று வலியிலையும் துடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா மருந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, பாரு எப்படி இருக்குன்னு, வலி நிக்கலன்னா நாளைக்கு திரும்பவும் நம்ம ஹாஸ்பிட்டல் போனா சொல்லிட்டு அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டோம் அன்னைக்கு பூரா வலிதான், வலி கொஞ்சம் கூட நிக்கல. அப்புறம் அன்னைக்கு ராத்திரியா அவங்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க போயிட்டு சில செக்அப்லாம் எடுத்து பாக்குறப்ப வயித்துல ஒண்ணும் இல்லையே, ஏன் எதனால உங்களுக்கு வலிக்குதுன்னு அங்க இருக்கிற டாக்டர்ஸ்க்கே தெரியல. ஆனா இவங்க வலியில ரொம்ப துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப வலிக்குது டாக்டர், ப்ளீஸ் ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்னு சொல்லி கேக்குறப்ப டாக்டருக்கு என்ன பண்றேன்னு தெரியல. அதுக்கப்புறம் மருந்து தண்ணி ஏத்தி மயக்க மாத்திரை கொடுத்து அவங்கள படுக்க வச்சிருக்காங்க. ஆனா மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு சரியான வயிற்று வலி. அவங்க பத்தாதுன்னு வேற ஹாஸ்பிட்டலையும் போயிட்டு செக் பண்ணி பாக்குறப்போ அங்க இருக்கிற டாக்டர்ஸ்க்கும் இவங்களுக்கு ஏன் வயிறு வலிக்குதுன்னு தெரியல. ஆனா அந்த வயிறு வலி நிக்கவே இல்லை. இருந்தாலும் அவங்க ஸ்டில் ஏதோ ஒரு மருந்து மாத்திரை எழுதி கொடுத்து அவங்கள ஒரு அப்சர்வேஷன்ல தான் வச்சு பார்த்திருக்காங்க. அப்பயும் அவங்களுக்கு வந்து வயிற்று வலி நிக்கல. டே பை டே அந்த வலி அப்படியே தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 3 வாரமா அவங்க சஃபர் பண்ணிருக்காங்க. மே 21 அவங்க அம்மானால மறக்க முடியாது. அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு இப்ப வயிற்று வலி கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு, இப்ப ஏதோ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன், நம்ம வீட்டுக்கு போலாமா, ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறனால தான் இந்த மாதிரி இருக்கு போல, வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போனப்ப அவங்க அம்மா கிட்ட ஆசையா மரவள்ளி கிழங்கு சமைச்சு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இவங்க 3 வாரமா சரியா சாப்பிடல, தூங்கல, நல்ல சாப்பாடும் இவங்களால சாப்பிட முடியல. அதனால இவங்க அம்மா பிள்ளை கேக்குதுன்னு சொல்லிட்டு, மரவள்ளி கிழங்கு வீட்டுல இல்லம்மா, கடைக்கு போய் தான் வாங்கணும், கொஞ்ச நேரம் இருக்கியா, நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து உனக்கு சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுல விட்டுட்டு இவங்க கடைக்கு போயிருக்காங்க. கடை ரொம்ப தூரம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஓட்டம் தான். இவங்க அந்த கடையில போயிட்டு மரவள்ளி கிழங்கு வாங்குறப்ப அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நல்லா பேசுவாங்க அந்த கடைக்காரங்க கிட்ட. சோ அந்த கடைக்காரங்க வந்து விசாரிச்சிருக்காங்க, என்னம்மா உங்களை 3 வாரமா பார்க்க முடியல, எங்க போயிட்டீங்க? அப்ப இவங்களும் சொல்லியிருக்காங்க, என் மகளுக்கு வந்து சரியான வயிற்று வலி, நானும் ஆஸ்பத்திரி வீடுமா அப்படியே அலைஞ்சிட்டு தான், அதனாலதான் கடை பக்கமே வர முடியல. ஏன்னா இவங்க அம்மா எப்போதுமே அங்கதான் போயிட்டு சில சைவ ஜாமா, வீட்டுக்குள்ள ஜாமாலாம் அவங்க வாங்குவாங்க. சோ 3 வாரமா அவங்க கடை பக்கமே வராதனால அவங்களும் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. சோ அங்கேயே ஒரு 20 நிமிஷம் அவங்க பேசிட்டு அதுக்கப்புறம், சரிம்மா என் மக வந்து மரவள்ளி கிழங்கு ஆசையா கேட்டிருக்கு, நான் போய் பரட்டி கொடுக்கணும், அவ வேற 3 வாரமா சரியா சாப்பிடல, அவ வேற கேட்டா நல்லா உரப்பா பரட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க காசு கொடுத்துட்டு அவங்க நேரா நடந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. சோ வீட்டுக்கு வந்து கதவு திறந்து பாக்குறப்பதான் அவங்க அம்மாவுக்கு மனசுல ஒரு பெரிய இடியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, அவங்க மக சோஃபால தான் தூங்கிட்டு இருக்கும்னு நினைச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க விட்டுட்டு போறப்ப அவங்க மக சோஃபால தான் படுத்து இருந்துச்சு. ஆனா போயிட்டு ஒரு 20-25 நிமிஷம் கழிச்சு வீட்டுக்கு வரப்ப மக ஃபேன்ல தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு 25 நிமிஷம் முன்னுக்கு பார்த்த அந்த பிள்ளை இப்போ உயிரோட இல்ல, தூக்குல தொங்கிட்டு இருக்கு. அந்த காட்சை பார்த்த அவங்க அம்மாவுக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. பதட்டத்துல அவங்க கத்தி கதறி அந்த பிள்ளையோட காலை கட்டி பிடிச்சு அப்படியே கத்தன வாக்குலயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்துல உள்ளவங்க தான் வந்து எட்டி பார்த்திருக்காங்க. பார்த்த கையோட அவங்களும் பயந்துட்டாங்க, என்னடா பிள்ளை தூக்குல தொங்குது, இவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு போன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 தங்கச்சிங்களும் வந்து பாக்குறப்ப வந்து அவங்களுக்கும் ஒண்ணும் புரியல.
புரியல. அவங்களுக்கும் ஒரே அதிர்ச்சி தான். என்னாச்சு ஏதாச்சு, அக்காவுக்கு உடம்பு தானே சரியில்லை, வயிற்று வலியில தானே இருந்தாங்க, ஆஸ்பத்திரி வீடுமா போயிட்டு இருந்தாங்க, என்ன ஆயிருக்குன்னு சொல்லி அவங்களுக்கும் ஒண்ணும் புரியல. அவங்க அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட பித்து பிடிக்கிற மாதிரி ஆயிருச்சு. இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி என்ன ரிப்போர்ட் வந்துச்சுன்னா, அவங்க வயித்து வலியால தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு. அது எப்படி அவங்க அவ்வளவு ஷூரா சொன்னாங்கன்னா, இவங்க சாவறதுக்கு முன்னுக்கு அவங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு தான் செத்துருக்காங்க. அது அவங்க அம்மாவுக்கே தெரியாது. சோ அவங்க அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றப்ப வந்து அவங்களோட உள்ளாடைக்குள்ளால அந்த லெட்டர் இருந்திருக்கு. வயித்து வலியால தான் என் புள்ள தற்கொலை பண்ணிக்கிட்டாளான்னு நினைச்சு அவங்க அம்மா ரொம்ப நொந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்க சொந்தக்காரங்களாம் வந்து செய்ய வேண்டிய கர்ம காரியங்களை செஞ்சு முடிச்சு அவங்க பாடியை புதைச்சிட்டாங்க. அவங்கள போய் புதைச்சிட்டு வந்த அந்த நாள்ல இருந்து 16வது நாள் காரியம் முடிகிற வரைக்கும் அவங்க சொல்றாங்க, அவங்க வீட்டுல நிறைய டிஸ்டர்பன்ஸை அவங்க பார்த்தாங்களாம். அதாவது நடுசாமத்துல கிச்சன்ல ஜாமான் உருட்டுற மாதிரி, அதுக்கப்புறம் இவங்க தூங்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு தட்டி எழுப்புற மாதிரி, அப்புறம் அவங்க மகளோட குரல் கூட அப்பப்ப அவங்களுக்கு கேட்குமா, அழுவுற சத்தம் கேட்குமா, இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வந்து அவங்க அம்மாவுக்கு மட்டும் இல்ல 2 தங்கச்சிங்களுக்கும் வந்து கேட்டிருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா இந்த 16வது நாள் காரியம் முடிகிற வரைக்கும் அந்த ஆன்மா அங்கதான் இருக்கும், அங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சோ இவங்களும் அதை அன்னைக்குதான் உணர்ந்தாங்க. ஆனா அப்பயும் அவங்க பயப்படல, ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவங்க மகளாச்சுல. ஆனா அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, அவங்க மக வந்து கனவுல வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு போங்களா, என்னை கொன்னுட்டாங்க, என்னை ஏன் இப்படி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போமா. இந்த கனவு அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்க 2 மகளுக்குமே வந்திருக்கு. சில நேரத்துல இவங்க கனவுல வந்து கத்தி அழுவுறப்பையும் சரி, இல்ல மன வேதனையில வந்து இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, என்ன கொன்னுட்டாங்க, என்னையே இப்படி விட்டீங்கன்னு சொல்றப்போ வந்து இவங்க அம்மாவுக்கும் சரி அந்த 2 தங்கச்சிங்களுக்கும் சரி கொஞ்சம் சந்தேகம் வர கிளம்புனுச்சு. ஏன்னா இந்த மாதிரி கனவு ஏன் வரணும், அவங்க வயிற்று வலியால தான் தற்கொலை பண்ணி செத்தாங்கன்னா எதுக்காக கனவுல வந்து இந்த மாதிரி சொல்லணும். அதனால இவங்க 3 பேருக்குமே கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சது. இவங்களுக்கு இந்த மாதிரி கண்டினியூஸா கனவு வர்றதுனால இவங்களுக்கு வந்து மனசும் கேட்கல. அதே சமயத்துல நம்ம மகளோட சாவுக்கு பின்னாடி ஏதாவது மர்மம் இருக்குமான்னு நினைச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க கூட பிறந்த மூத்த அக்காவுக்கு போன் பண்ணி இவங்க கண்ட கனவை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க, இல்ல நீ வந்து பிள்ளை ஞாபகத்தில் இருக்கிறதுனாலதான் உனக்கு இந்த மாதிரி கனவு வருது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போக போக சரியாயிரும் சொல்லிட்டு அவங்க அப்படியே பேசிட்டு போனை வச்சுட்டாங்க. ஆனா இவங்களுக்கும் மனசு கேட்கல. அதே சமயத்துல இவங்க 2 தங்கச்சிங்களுக்குமே டவுட் கொஞ்சம் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட போயிட்டு இந்த கனவை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப அதுல இருக்கிற ஒரு நபர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க சொல்றதை வச்சு பாக்குறப்ப வந்து எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, உங்க மகளோட சாவுல ஏதோ மர்மம் இருக்கு போல, நீங்க ஏன் ஒரு நல்ல சாமியார் இடமா போய் பார்க்க கூடாது, மேபி அங்க போய் பார்த்தா உங்க மகளோட சாவுக்கு முன்னாடி ஏதாவது மர்மம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரோ அதைப்படி செஞ்சு பாருங்க, அதுக்கப்புறம் இந்த கனவு வருதா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்றப்ப வந்து இவங்களுக்கும் மனசுல வந்து அதுதான் சரின்னு பட்டுச்சு. ஏன்னா இந்த கனவு வந்து கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கு. பத்தாவதுக்கு 3 பேருக்கும் ஒரே மாதிரி கனவு வருது, அது எப்படி சாத்தியம். அதனால இவங்களும் சரி போய் பார்க்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்கன்னு சொல்லி கேட்கிறப்ப வந்து அவங்க ஒரு நபரோட கான்டாக்ட் வாங்கி கொடுத்தாங்க. நீங்க போய் பாருங்க, இவர் நல்லா பாப்பாரு, நடக்க போற விஷயம் எதுவா இருந்தாலும் சொல்லுவாரு, அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு நீங்க அதே மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த கான்டாக்ட் நம்பரை வாங்கி கொடுத்தாங்க. சோ இவங்களும் அந்த நபரை போய் பார்த்தாங்க.